ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இல்ல திருவிழா மாதிரி 2 காதணி விழா, அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்னைக்கு நாங்கள் திறந்திருக்கோம். எங்கள் மாவட்ட செயலர் கார்த்திகேயன் தலைமையில் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பல்வேறு இடத்துல கொடி ஏற்றிருக்கோம் புதுக்கோட்டையில். அதனால இளைஞரணி செயலாளராக முதல் பதவி ஏற்று இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். சாயந்தரம் அதே மாதிரி இங்கே பொதுக்கூட்டம் இருக்குது, அதையும் அட்டென்ட் பண்ணுறேன். 2005 கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு 2007 ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவிச்சாரு. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை இதை நான் பார்க்குறேன். எனக்கு பதவி கிடைச்சோன்னே முறையாக புதுக்கோட்டை வரதும் ஒரு சென்டிமெண்ட்டை இதை பார்க்குறேன். தேமுதிக 2.0 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லியிருக்கேன். அது எங்களோட பொதுச்செயல் அந்நியார் அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அது மிக சிறப்பான சரியான தீர்ப்பு. அதே நாங்கள் தொண்டர்களாகவும் நிறுவனம் எல்லாருமே அதை கிடைக்கும். 2024 கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு உயரும். கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ளே போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில். 2011 எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி 2026 எங்கள் அந்நியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கோட்டைக்குள்ளே போவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் எல்லாம் எங்கள் தலைமையும் பொதுச்செயலும் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. எங்களோட வரவேற்பு நான் எப்பயுமே சொல்றதுதான், விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அது மிகப்பெரிய பதவி. அது மக்கள் எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு ஆரவாரமாக அவங்க வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேமுதிக இளைஞரணி செயலில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது. நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்காங்க. கேப்டன் வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்க வரும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும். பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நம்பி வரணும். கண்டிப்பாக புதிய தமிழகம் தேமுதிகவால் உருவாக்கப்படும் என்று நான் இது என்னது இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும்னு சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூர்ல மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினதோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்கு அந்நியார் தலைமையில. எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தேமுதிக பலத்தை அடுத்த 1 வருஷம் நாங்கள் பலம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்களை அறிவிப்பு வரும். அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். பேசியிருக்கேன், எனிமி இல்லையே. நாங்க அவர் முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்துருக்கேன். ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தடுப்பான கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேச முடியாது. நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு. கேப்டன் எல்லாம் முதல் சட்டமன்றம் இருக்குண்டு. ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போற 2026 எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் நடிகர் விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வந்தீங்க, 2 பேருமே இளைஞர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையா எடுத்துக்கிறேன். அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். ஆனா அனுபவம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆளு, அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்னைக்கு விஜய் பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியா கஷ்டப்பட்டு
அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். எம்ஜிஆரோட ஆட்சி சாதனைகள் நம்ம எப்படி திமுகவோட 4 ஆண்டு ஆட்சி இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு. எல்லாமே சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணும். அதை நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போறது இல்லை. அதனால நான் அதை சொல்லி எதுவும் நடிகர்கள் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல கேப்டன் விஜய் வந்து ஒரு உச்சந்தொடர் அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த ரேஞ்ச் வரை போனாங்க. இப்ப வந்து அதுக்கு பிறகு வந்து இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நாங்க வந்து எம்ஜிஆர் எப்படி 1979 வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அடுத்த 2026 சட்டமன்றத்துல நாங்க வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறது, அது அவரோட நம்பிக்கை, அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். அதே தான் கேப்டன் தான் சொன்னார். 2020 கட்சி ஆரம்பிச்சதுல இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒழிப்பும் எந்த தலைவர் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க? கேப்டன் தான் சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக 1% நீங்க தான் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையாது. இன்னைக்கு மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் வந்து 2011 கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல ஆதரவு இன்னைக்கு 2026 மக்கள் இன்னைக்கு அந்நியாருக்கு கொடுப்பாங்க நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க. நிச்சயம் 2026 ஒரு பொற்கால கட்சியாக தான். யார் சொன்னா? போன தேர்தல் நீங்களே பாத்தீங்க, நான் சொல்ல, அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்க. அதிமுக சார்பாக விருந்தினர்கள் நானே போட்டேன். எவ்வளவு வாக்கு வாங்க உங்களுக்கும் தெரியும். அதை நான் பெருமையா சொல்ல, ஒரு கணக்கு எடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கே தெரியும். கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அது தலைமையே இப்ப ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. அப்ப இந்த கேள்வி நீங்க அங்க கேட்கணும். அப்படி அமைந்தா எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு ஏடிஎம்கே டிஎம்டிக்கு இல்லை, இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டணி யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கும். சொல்லவே இல்லை அப்படிங்கிற கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரிய வரும். சரி, நன்றி.